துலாம், கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். உங்களின் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். விருச்சிகம், தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை காண்பீர்கள். வெளிநாடு செல்ல விரும்பும் உங்கள் கனவு நனவாகும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபமும் கௌரவமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட தைரியம் கூடும். தனுசு, சிறந்த பகுப்பாய்வு திறன்களால் தொழில் சிக்கல்களை தீர்ப்பீர்கள். குடும்ப செலவுகள் வந்தாலும் வருமானம் அதை ஈடுகட்டும். மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்யவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். பயணங்களின் போது விழிப்புடன் இருக்கவும். அமைதி காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கவலைகள் தீரும். கும்பம், சந்திராஷ்டிரமம் முடிந்து தெளிவு பிறக்கும் நாள். இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவீர்கள். தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்ய இதுவே மிகச்சிறந்த நேரம். அதிர்ஷ்டம் கூடும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். மீனம், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளுக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.